வெளி உலகத்தையும் உங்களுக்குலாம் உள்ள கொண்டு சேர்த்து, அன்பையும் கூட கொண்டு சேர்த்தும், இன்பத்தையும் கூட கொண்டு சேர்த்தும், எடுக்கிற முடியல நீங்க ஜெயிக்கலாம். அப்ப என்ன சிக்கல்கள் இருக்கலாமோ அதெல்லாம் சரியாகலாம்னு அர்த்தம். லாபம் வருது, வெற்றி வருது. நிறைய பேர் உயிர் பயத்தில் இருந்தவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க, மேஜிக்கல் மேனாக மாறலாம். கம் அண்ட் ஜாயின் வித் மீ பிரதர்ஸ். அறிவில் ஜெயிக்கிறீங்க, பணம் சம்பாதிச்சிடலாம். பல கோடிகள் சம்பாதிக்கிற ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய மருந்தா மாறுவா, உங்களுடைய கல்யாணமா மாறுவா ராயல் லைஃப். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. இந்த வீடியோ நண்பர்களே, மேசராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? அதாவது 2025 மே 14ஆம் தேதி என்று ஒரு குரு பெயர்ச்சி ஏற்படுது. 2 ஜூன் 2026 வரைக்கும் அது மிதுனத்திலையும் கடகத்திலையும் இருக்காரு. கடகத்தை 48 நாள் தான். இந்த 383 நாட்களுக்கு மேசராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நான் 4 பார்ட்டை பிரித்து தரப்பேன். முதல் பார்ட்டு 3ஆம் வீட்டில் மிதுன ராசியில் 157 நாட்களுக்கு அவர் நேரடியாக அதிசாரத்தில் போகிறாரு கடகராசிக்கு. அது உங்களுக்கு மே 14 to 18 அக்டோபர். கடகராசியில் 48 நாட்கள் இருக்காரு. அது உங்களுக்கு அக்டோபர் 18 to டிசம்பர் 5. அதில் நவம்பர் 15 வக்கரமாய் திரும்பி மிதன் ராசிக்கு வந்துடுறாரு. திரும்ப மிதன் ராசிக்கு வர்ற தேதி 5 டிசம்பர். அதுலேருந்து கிட்டத்தட்ட 95 நாட்களுக்கு மிதன் ராசியில் உங்களுடைய 3ஆம் வீட்டில் குரு வக்கரமடைகிறார். அது எப்படி இருக்குன்னு ஒரு தேர்ட் பாட்டை சொல்ல போகிறேன். 4th பாட்டை பொறுத்த வரைக்கும் வக்கர் நிவர்த்தியடைகிறாரு 11th மார்ச் 2026 குரு. அங்கிருந்து தொடர்ந்து ஒரு 83 நாட்களுக்கு நேர்கதியில் போய் உங்களுடைய சுகஸ்தானத்தில் போய் குரு உச்சமடைய போகிறார். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 4 பாட்டை பிரித்து தர்றேன். முதல் பாட்டுக்கு இப்போ நான் வர நம்பர்களே, அவ்வளோதான். உங்களுக்குலாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வழி இருந்தாலும் 3 மாதத்தில் இருக்காது. நம்மளாம் எத்தனையோ லட்சத்தை கொண்டு போய் கோர்ட்லேயும் ஆஸ்பத்திரிலையும் கொடுத்துருப்போம். இது பாருங்க எவ்வளவு நம்ம உற்சாகத்தை கொடுத்து ஒரு நோயிலிருந்து வெளியில வரும். இப்போ குரு பெயர்ச்சி அடைகிறது 14 மே 18 அக்டோபர் வரைக்கும் அங்க இருக்காரு. 157 நாட்களுக்கு உங்களுடைய 3ஆம் வீட்டில். ஃபர்ஸ்ட் 3ஆம் வீட்டில் குரு மறையிறது தைரியத்தை குறைக்கும், பயத்தை கொடுக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஒரு தினசரி வாழ்க்கையை லைட்டாக நம்ம கட்டுக்குள்ளாறு இல்லையோ அப்படின்னு தோண வைக்கும். ஆனால் அது அப்படி அல்ல. அது மட்டும் அல்ல. ஏன்னா 3ஆம் வீட்டில் இருக்கிற குரு 3 பார்வையாக 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்போ லைஃப் பார்ட்னரோட ஓரளவுக்கு நல்லா போகும், அறிவின் திறமை நன்றாக இருக்கும், தொழில் லாபம் நல்லா போகுங்க. அதுக்கு ஒரு அர்த்தமாக சொல்லலாம். இப்போ எங்கெல்லாம் அந்த குரு இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசியா நட்சத்திரத்தில் முதல்ல 14 மே to 13 ஜூன் வரைக்குமான 30 நாள் இருக்காரு. அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குருங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள். அடுத்து ராகு நட்சத்திரத்தில் குரு இருக்காரு. ராகு குரு நட்சத்திரத்தில் இருக்காரு. ராகு பூரட்டா நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்காரு. உங்களுக்கு பூரட்டா நட்சத்திரம் குரு நட்சத்திரம். அப்போ 3ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் 11ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனத்தில் இருக்கிறாங்க. குரு ராகுவும் பார்க்குறாரு. தட்ஸ் எக்ஸலன்ட். அடுத்தது குரு தன் சுய நட்சத்திரத்தில் புனர்வசம் 1, 2, 3 சாரத்தில் இருக்காரு. அது ஆகஸ்ட் 14 அக்டோபர் 18 வரைக்குமான 66 நாட்கள். அப்போ எல்லா சாரமே கரெக்ட். இந்த 157 நாட்கள், இந்த 157 நாட்கள் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த 7.5 சனி டிஃபரெண்ட் அடையலாம். 7.5 சனி உங்களுக்கு 29 மார்ச்சில் வந்துருச்சு. அது ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது 31 மே மாதத்தில் ஆரம்பிப்பார். ஏன் 31 மேல ஆரம்பிக்கிறாருன்னா 31 மே வரைக்கும் 12ஆம் வீட்டில் உங்களுடைய சனியும் சுக்கரனும் சேர்ந்துருப்பாங்க. அது ஒரு மகாலட்சுமி யோகத்தையும் சுப செலவுகளையும் சுப விருத்தியும் தரக்கூடிய சுப சனியா இருக்கும். அது சுக்கரனுடைய சேர்க்கையினால. அது சுக்கரன் உங்களுடைய ஜென்மத்துக்கு 31 மே மத்தியானம் 12 மணிக்கு வந்துருவார். அப்ப 31 மே மத்தியானம் 12 மணிக்கு தான் உங்களுடைய 7.5 சனி ஆரம்பிக்கும். அதற்கு முன்னால் 15 நாளைக்கு முன்னாடி குரு பேச்சை குரு 3ஆம் வீட்டு லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கிளப் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா பலன் எப்படி இருக்கும்னா, உங்க உடம்பு பாதிக்கப்படும். உங்கள் உடம்பு மனசுக்கும் இந்த 7.5 சனி பிடிக்கிறது தான். 7.5 சனி எப்படி திருவாகும்? இப்போ மேசராசிக்கு இந்த இடத்துல சனி உள்ள இறங்கிட்டாருன்னு அர்த்தம். உடம்புல கழுத்துல இருப்பாரு முதல் 2.5 வருஷத்துக்கு. அடுத்த 2.5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்னா ஜென்மச்சனி. மேசராசிக்கு உள்ளாரியே சனி வரும்போது இப்ப மீனராசிக்குள்ள சரி வந்து 7.5 சனி ஆரம்பிச்சது. அது தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் விரையச்சனி. அடுத்தது கழுத்துல இருந்து நெஞ்சு வரைக்கும் இருக்கிறது ஜென்மச்சனி உடம்புல. அதன் பிறகு பாத சனி. உங்க மேசராசி விட்டு ரிஷவ ராசிக்கு சனி போற பொழுது இடுப்புல இருந்து கால் வழியா அப்படியே வெளியில சனி போயிடுவார். இதுதான் 7.5 சனியுடைய ஹாபிட். அப்ப 7.5 சனியுடைய விரையச்சனியா இருக்காருன்னு என்ன அர்த்தம்னா, முக்கியமான விஷயங்களை இப்ப உடம்புல தலைதான் பிரதானம். நம்முடைய சீஃப் செக்ரட்டரியேட்னு நீங்க சொல்லுங்க, தலைமைச் செயலகம், அண்ணன் மூளை. அந்த மூளை உங்களுக்கு தலையில தான் இருக்கு. அப்போ முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் இந்த சனி பிடிக்கிறதுக்கு பார்ப்பார். மே 31ஆம் தேதியிலிருந்து அந்த 3ஆம் வீட்டு குரு அதுக்கு டிஃபென்ஸ் ஆடுவார். ஆனால் உடம்பையும் மனசையும் டிஃபென்ஸ் ஆட முடியாது குருனால. அப்போ உடம்பு கெடுது, மனசு கெடுது, உடலும் மனதும் கெடலாம். அதற்கு காரணம் என்னவாக இருக்கலாம்னா, சந்தோஷம் குறையுது. உங்களுக்கோ உங்க குடும்பத்திலேயோ உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கோ கடனோ கவலையோ நோயோ பிரச்சனையோ வருது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருமானம் பத்தாம் போகும். இப்போ ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் செய்கிற வேலையை நீங்கள் 2 மாதத்தில் செய்கிற மாதிரி பண்ணுவார் சனி, அல்லது 3 மாதத்தில் செய்கிற மாதிரி செய்வார், அல்லது அந்த வேலையை பாதியில் தடுத்து நிறுத்துவார், அல்லது ஒரு வேலையை கெடுத்துட்ருவார். அப்போ என்ன, நீங்கள் 3 மாதம் கூடிய ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையும் கெட்டு அதனால் வர வேண்டிய பணமும் வராமல் போய் உங்கள் பேரையும் கெடுத்துற வேலையில் இந்த சனி பண்ணுவார். வேலை வாய்ப்பை கெடுக்கிறது, உத்தியோகத்தை ஸ்பாயில் பண்ணுறது, மனசை கெடுக்கிறது, உடம்பை கெடுக்கிற வேலையில் அந்த சனி பண்ணுவார். இந்த 3ஆம் வீட்டு குரு என்ன பண்ணுவார்னா, திறமை இருக்குது,
அறிவு இருக்குது, நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்னு பண்ணுவார். நான் பணத்தில் மட்டும் நான் விலக மாட்டேன், பணத்தை நான் விட மாட்டேன், நான் லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் அதே லாபத்தை சம்பாதிக்க போகிறேன். நீங்கள் முழு மூச்சாக இருந்தீங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், நீங்கள் லாபத்தை பார்க்கலாம், உங்களால் நேரத்தை ஓரளவுக்கு கீப்பப் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்கன்னா 2 மணி நேரம் சேர்த்து ஒர்க் பண்ணுற வழி பாருங்கள். எப்படியாவது லாபத்தை மேனேஜ் பண்ணுற ட்ரை பண்ணிங்கன்னா இந்த 157 நாட்கள் 7.5 சனி இல்லாமலே உங்களால் ட்ராவல் ஆக முடியும். நீங்கள் கவனமாக இல்லை, இந்த 3ஆம் வீட்டு குரு உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். பயப்படாதீங்கன்னு நான் சொல்கிறேன். பயத்தை கொடுக்கும். 3ஆம் வீட்டில் குரு வந்து பயம் வரும், கவலை வரும். அப்போ கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் பார்க்குறீங்க, அவர் வந்து உங்களை டிசப்பாயிண்ட்டாக பேசுவார். நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் அவரை புரிய வைங்க. இல்லையா வேற ஆளை போய் பாருங்கள். அதனால் ஒரு இலக்கை அடையிற வரைக்கும், ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் அது வந்து விலகாதீங்க, தோல்வி ஒத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த 157 நாட்கள் 7.5 சனியுடைய முதல் 157 நாட்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் வந்து இந்த 7.5 சனி 7.5 வருஷத்துக்கு இருக்குதுன்னா அந்த 7.5 வருஷத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதில் 1/3 அல்லது ஈவன் பாதியை கூட முதல் 6 மாதத்தில் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவார். உங்களை கெடுத்து உட்கார வச்சுருவார். அப்புறம் அப்படியே தொடர்ந்து கெடுதல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கெடுறதுக்கு இல்லாமல் தடுக்கிறதுக்கு இந்த குருவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். ரொம்ப முக்கியம். லைஃப் பார்ட்னரோட ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் சமாளிச்சுக்கலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து லைஃப் பார்ட்னரோட நீங்கள் அனுசரித்து போகும். நீங்கள் என்னதான் இருந்தாலும் அனுசரித்து போகிற பொழுது இட் இஸ் ஈஸிலி மேனேஜபிள். அறிவு திறமை நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுன்னா நீங்கள் அழகாக ஜெயிக்கலாம், லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். எதற்கு ஜாதகத்தை போய் பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ராகுதிசை நடந்துச்சுன்னா, சுக்கிரபத்தி நடந்துச்சுன்னா இந்த 7.5 சனி இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் ஜாதகத்தில் என்ன, ஜாதகத்தை தெரிந்து கொள்ளாமல் நான் எதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ நல்ல அஸ்ட்ராலஜர் போய் பார்த்து நாங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நல்லா பிளான் பண்ணி இந்த 7.5 சனியை டிஃபெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலை அப்படின்னா இங்கே லாஸ் ஆயிடும். ஸோ டெஃபினட்டாக பிளான் பண்ணணும். உங்களுக்கு பிளானிங்க்கு நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நாம டிஸ்கஸ் பண்ணலாம். வித்தின் த வீக்கில் பேசிடலாம். இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு எந்த லாஸும் இல்லாமல் லாபத்தை அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஒரு மென்டராக வந்து நான் உங்களை கைடு பண்ணிடுவேன். உங்களை ஜெயிக்கிறதுக்கான உங்கள் ஜாதகத்தை வச்சு கடைசிக்கு லாஸ் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை உங்களோட சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி, உங்களை எப்படி ரைட்டாக கைடு பண்ணுறது அப்படின்னு என்னால் கைடு பண்ண முடியும். உங்கள் அஸ்ட்ராலஜர் பெஸ்ட்டுனா அவருடைய ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு போகிறேன். 157 நாட்கள் தாண்டியாச்சு. குரு வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 48 நாள் இருக்கார். பார்க்குறது சின்ன 48 நாட்கள். 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரைக்குமான 48 நாட்கள். 11 நவம்பரில் வக்கரமாகறாரு. முதல் 24 நாட்கள் வக்கரம் இல்லாமல் நேர்கதி, 2வது 24 நாட்கள் வக்கர கதியில் ரிவர்ஸில் வராரு மிதுன ராசிக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 48 நாட்கள் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு தப்பு. இப்போ தான் உங்களுடைய 7.5 சனி தெளிவாக பேசுது. ஏன்னா குரு பார்வை ராகுக்கு நின்றுச்சு. 4ஆம் வீட்டுக்கு போகிறது என்ன ஆயிரும், முதல் 24 நாள் குரு தொழில் சார்ந்த பார்த்துருப்பான், 8ஆம் வீட்டை பார்த்துருப்பான், விரைஸ்தானத்தை பார்த்துருப்பான். ஸோ இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு எல்லா வகையிலும் 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் பயன்பட போகிறதில்ல, தொழில் லாபத்தை தர போகிறதில்ல. 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு உங்கள் இன்பத்தை கெடுப்பார், நிம்மதியை கெடுப்பார், சந்தோஷத்தை கெடுப்பார், உடல் நலத்தை கெடுப்பார். இப்போ தான் 7.5 சனியினுடைய ரியல் இயக்கம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் இந்த 48 நாளில். அப்போ முதல் 150 நாட்கள் நீங்கள் கவனமாக இருந்து உங்களை காப்பாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு அதில் ஓரளவுக்கு 100 படி மேலே ஏறிடணும், 500 படி மேலே ஏறிடணும். இந்த 48 நாட்களில் நீங்கள் எப்படியா தற்காத்துக்கிட்டு அதே ஸ்டேட்டஸில் வாழ்ந்துடணும். அல்லது 10-20% கீழே வரக்கூடாது. பார்த்தா 48 நாள் தானே நினைக்காதீங்க. ஏதாச்சும் பேட் நியூஸ் வரலாம், உடம்பு கிடலாம், மனசு கிடலாம், தோற்று போயிடலாம், நல்லது கெட்டதாக தெரியலாம், கெட்டது நல்லதாக தெரியலாம், நீங்கள் டிஃபென்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் திணறலாம், நீங்கள் கவலைப்படலாம், அம்மாவுக்கு கஷ்டம் வரலாம், சொத்துல வில்லங்கங்கள் வந்துடலாம், செஸ்ட்டில் பிரச்சனை வரலாம், எலும்பில் பிரச்சனை வரலாம், தலை வலிக்கலாம், கண் பார்வையில் உங்களுக்கு தொந்தரவு வரலாம், நல்லது கெட்டது நல்லதாக தெரியலாம். அப்போ நல்லது கெட்டதாக தெரியுது, கெட்டது நல்லதாக தெரியுதுன்னா கெட்டதில் போய் சிக்கிக்குவீங்க, நல்லது மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வெரி மச் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு 48 நாட்கள். அவசியம் மேசராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நல்ல அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள். ஏன்னா அந்த 48 முதல் 157 2 கூட்டி பாருங்கள், 205 நாட்கள், 6.5 மாதங்கள். இந்த 6.5 மாதத்தில் ரியல் 7.5 சனி உங்களை கேப்சர் பண்ணிடும். அப்போ இந்த குருவை நீங்கள் முதல் 5.5 மாதத்துக்கு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, 157 நாட்களில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கூட 7.5 சனி தடுத்துடலாம். ஆனால் இந்த 48 நாளில் 7.5 சனி தடுக்கிறது கஷ்டம். நல்ல கைடு வேணும், அஸ்ட்ராலஜர் வேணும் உங்களுக்கு. நீங்கள் நல்ல அஸ்ட்ராலஜர் பிடிச்சி நீங்கள் கேரியன் பண்ணுங்கள், இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். உங்களுக்கு தியானம் கூட கற்றுக் கொடுத்துருவேன், கிரேட்டாக ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக துவக்கிற இடத்துல தோல்வியை தடுத்து நிறுத்தி ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு எப்படி தெய்வீகம், எப்படி சாமியம் வர்றது. உதாரணத்துக்கு எல்லாரும் இருப்பாங்க, அப்படியே நம்முடைய மனது பிரபஞ்ச சக்தியோட போய் சேரும், உலகத்தோட போய் அப்படி ஐக்கியமாக நீங்கள் ஓம்னு சொன்னீங்கன்னா. இப்போ ஸ்ரீ
இது வெளி உலகத்தை உங்களுக்குள்ள உள்ள கொண்டு சேர்த்து. இந்த ஸ்ரீங்கிறது லக்ஷ்மியுடைய மந்திரம், பெருமாளுடைய மந்திரம். அறிவை தேட்டு உங்களுக்கு கொண்டு சேர்த்தும், அன்பையும் உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்தும், இன்பத்தையும் உங்களுக்கு கொண்டு சேர்த்தும், வெளி உலகத்தில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துற வேலையை இந்த ஸ்ரீம் செய்யும். இந்த ஸ்ரீம்ங்கிற மந்திரத்தை உச்சரித்து நம்ம தியானத்தில் போகலாம். பெருமாள் ஆசீர்வாதத்தை வாங்கி பெரிய லெவலில் ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க மேசராசி நண்பர்களே. ஏன்னா இந்த 7.5 சனியில் நீங்கள் தப்பிக்கணும், அவ்வளோதான். ஃபைன் நம்பர். இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ள போகிறேன். தேர்ட் பார்ட்டில் போகிறோம். தேர்ட் பார்ட் என்னன்னு கேட்டாங்க, வக்கரத்தில் குரு வந்து அது வர்ற தேதி 5 டிசம்பர் 11 மார்ச் வரைக்கும் இருக்கார். இந்த காலகட்டம் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. குரு கெடுதல் செய்யறதில்ல. 3ஆம் வீட்டில் குரு வந்து அதிரியப்படுத்துவான்னு சொல்ல அதை பண்ண மாட்டாரு. அப்படி நியூட்ரலாகவே போகும். குரு எந்த கெடுதலையும் செய்ய மாட்டாரு, பயமுறுத்த மாட்டாரு, கவலைப்படுத்த மாட்டாரு. அதே மாதிரி எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிக்கலாம். தினசரி வாழ்க்கையை ஓரளவுக்கு உங்களுடைய கட்டுக்களை கொண்டு வந்துக்கலாம். உங்கள் மனைவியோட நல்லா இருக்கலாம், பார்ட்னரோட நல்லா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இருக்கலாம், அறிவுபூர்வமாக இயங்கலாம், கோயில் போய் சாமி கும்பிடலாம், பெரியவங்களுடைய அனுசரணை கிடைக்கும், நல்ல நிர்வாகம் பார்க்கலாம், வாழ்க்கையை அழகாக எடுத்துட்டு போகலாம். உங்களால் கண்டிப்பாக வாழ்க்கை முறையில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்குள்ளார உங்களால் இது எடுத்துட்டு போக முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, 3ஆம் வீட்டில் குரு வக்கரமாச்சுன்னா தைரியம் மாறின்னு அர்த்தம், ஜெயிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன சிக்கல்கள் இருக்கலாமோ அதெல்லாம் சரியாகலாம்னு அர்த்தம். லாபம் வருது, வெற்றி வருது, ஒரு இன்னும் வாழ்க்கையை நீங்கள் நல்லாக எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுடைய மைண்டு நல்லா வேலை செய்யுது, உங்களை மனது உங்கள் அறிவும் ஜெயிக்கு நான் சொல்லிடுவேன். ஆனால் அதே டைமில் 7.5 சனி பக்காவே பேசிகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராகு வேற உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஆனால் குரு பார்வை கிடையாது. அதாவது விரயச்சனிக்கும் லாபஸ்தானத்தை ராகுக்கும் ஈக்குவல் பண்ணினாங்க. ராகு வந்து 1/3 ஆஃப் த லாபத்தை விரயத்தை தடுத்து நிறுத்துவார். சனியுடைய விரயம் என்னவோ இப்போ 100 ரூபாய் விரயமாகும்னா லாப ராகு 33 ரூபாய் நிறுத்திடும். ஸ்டில் 66 ரூபாய் விரயமாகும். அப்போ இந்த 66 ரூபாய் விரயத்துக்கு நீங்கள் டிஃபென்ஸ் ஆகணும். 3ல குரு வக்கரமா இருக்கனால அந்த டிஃபென்ஸ் ஆகிறக்கான திறமை உங்களுக்கு கிடைக்கும், அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பார்ட்னர்ஸோட நண்பரோட நல்லா போகலாம். பெருசாக கடன் வாங்காதீங்க, பெருசாக யாரையும் நம்பாதீங்க, கடன் கொடுக்காதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு கேஷுவல் லைஃப்லேயே போங்க. லாங்கிவிட்டியில் பிரச்சனை இல்லை, உங்களுடைய அறிவில் பிரச்சனை இல்லை, சிந்தனையில் பிரச்சனை இல்லை. இப்போ நான் லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன், கடகராசி குரு இருக்கிற போது, அதாவது லாஸ்ட் 2வது பார்ட் என்ன சொன்ன, 48 நாட்கள்ல அந்த அக்டோபர் 18 டு டிசம்பர் 5 நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும்னு சொன்னேன். இப்போ டிசம்பர் 5 இருந்து மார்ச் 11 உங்கள் விஷன் கரெக்டா இருக்குது, நல்லது நல்லதா தான் தெரியுது. அப்ப கிளீனா பிளான் பண்ணுங்க, அழகா டிஃபென்ஸ் ஆடுங்க, அழகா எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நான் உங்களுக்கு பயன்படுவேன். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், எப்படி ஒரு தியானத்தை நீங்கள் கற்றுக்கலாம், எப்படி எடுத்துகிட்டு போகலாம். 3 வகையான தியானம் இருக்குது. ஒரு தியானம் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் மெடிடேஷன், ஒரே வாரத்தில் 10 நாள் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரே மாதத்தில் 100 மடங்கு மன தெளிவு, மன உறுதி. ஒரே வருடத்தில் 5 இலக்கை அடையலாம், அல்லது 5 மடங்கு ஜெயிக்கலாம். இது வந்து ஸ்மார்ட் மெடிடேஷன். வித்தின் 10 days நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், சின்ன அமௌண்ட்டில் தான். அடுத்தது அதில் நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணுறது, நீங்கள் அல்டிமேட் மெடிடேஷனுக்குள்ள போகலாம். அது லக்ஷ்மி பிளான் பேர் வச்சிருக்கோம். கிரேட்டஸ்ட் சக்ஸஸே அதெல்லாம் உங்களை அடைய முடியும். வேர்ல்டு லெவலில் வந்துடலாம், பெரும் பணக்காரனாக. இப்போ ஸ்மார்ட் மெடிடேஷனில் நீங்கள் மில்லியனரா, மல்டி மில்லியனரா ஆகலாம். லக்ஷ்மி மெடிடேஷனில் மல்டி மில்லியனரா, பில்லியனரா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லவ்லி கிரேட் ஃப்ளோ, எந்த நோய் இருந்தாலும் தாக்கு பிடிக்கலாம். எனக்கு தெரிய கடும் நோய்கள் இருக்கிறவங்கள நான் வந்து தடுத்து நிறுத்திருக்கேன். தியானத்தை சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் உயிர் பயத்தில் இருந்தவங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. இப்போ கூட ஒரு கால் பேசி போட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எங்களோட தியானம் கற்றுட்ட ஒருத்தர் ஒரு சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்போ சிங்கப்பூர்லேருந்து சென்னை கிளம்பி போகிறாங்க, கோயம்புத்தூர் கிளம்பி போகிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ தியானம் கற்றுக்கிறதுக்கு ஜனவரி 18ஆம் தேதிக்கு முன்னால் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கு பயம் போயிடுச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனையோ லட்சம் செலவு பண்ணுவாங்க. எனக்கு கொடுத்து சின்ன அமௌண்ட்டு. இப்போ ஜாலியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ திரும்பி வர போகிறாங்க. அப்போது நான் ஒரு ஃப்ரெஷ் மேனாக அவங்க நான் அந்த ஃபேமிலி நான் மாற்றி விட்டுருக்கேன். அந்த மாதிரி என்னால் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் மெடிடேஷன் அல்லது லக்ஷ்மி மெடிடேஷன் உங்களுக்கு அழகாக சொல்லித்தர முடியும். பணம் இல்லை, கஷ்டப்படுறேன் அப்படின்னா இருக்கவே இருக்குது வெற்றி பிளான், என் பிளான். அதாவது ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு 4-5 நாள் தியானம் கற்று கொடுக்குறேன். டெய்லி 1 hour ஜூம் கால், 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ உங்களுக்கு திருப்தியாகிற வரைக்கும் ஒரே மாதத்தில் 10-15 மடங்கு நீங்கள் மன தெளிவு, மன தைரியம் வந்துடும். 2 மாதத்தில் உங்களுக்கு இலக்கு தெரியும். 3ஆம் மாதத்துக்குள்ள நீங்கள் வெற்றி அடைய ஆரம்பிக்கலாம். ஃபண்ட்ஸ் ஃப்ளோட்டிங் ஆகும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஜூனுக்குள்ள 90 நாளுக்குள்ள வந்துடுவீங்க. அப்படி ஒரு கம்ஃபர்டபுள் ஜூனுக்குள்ள வரும்போது சின்ன அஃபோர்டபுள் பணத்தை நீங்கள் எங்களை தர பொழுது நீங்கள் பாலாஜி பிளானில் என்ட்ரு ஆகிடலாம். இப்போ பாருங்கள், ஜனவரி 18 தியானம் கற்றுக்கிட்ட ஒரு ஆள் உங்களுக்கு மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நோயை தாண்டி வெளியே வரக்கு நல்லா போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளோவில் கொண்டு வந்து நான் விட்டுருவேன். அப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை கூட தியானத்தை கற்றுக் கொடுத்து 3 மாதத்தில் ஜெயிக்க வச்சு அவர்கிட்ட சின்ன அமௌண்ட்டை வாங்கி ஸ்மார்ட் பிளான், பாலாஜி பிளானை கற்றுக் கொடுத்து அதில் ஒரு வருஷத்தில் ஜெயிக்க வச்சு ஈவன் அதில் 6 மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது மாதிரி லக்ஷ்மி பிளான்க்குள்ள வாங்க, அல்டிமேட் பிளானில் நீங்கள் மறுபடியும் திரும்ப அடுத்த 1 வருஷத்தில் மிகப்பெரிய மனிதனாக, மேஜிக்கல் மேனாக மாறலாம். கம் அண்ட் ஜாயின் வித் மீ பிரதர்ஸ். வாங்க, நம்ம நல்லா ட்ராவல் பண்ணலாம், நம்ம ஜெயிக்கலாம். இப்போ வந்து நான் 3வது பாட்டு நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ 4வது பாட்டுல போகிறேன். 4வது பாட்டு என்ன, உங்களுடைய 3ஆம் வீட்டில் 11 மார்ச் 2026 குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. நேர்கதியில் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அதாவது ஜூன் 2ஆம் தேதி. இந்த 83 நாட்கள் குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் புனர்வருஷம் 1, 2, 3 பாசாரங்களில் 83 நாட்கள் நேர்கதியில் 3ஆம் வீட்டில் டிராவல் ஆகிறார். இது நல்லது நண்பர்களே. எப்படி நல்லதுன்னா, அறிவில் ஜெயிக்கிறீங்க, திறமையில ஜெயிக்கிறீங்க, குணத்தில் ஜெயிக்கிறீங்க, பார்ட்னரோட ஜெயிக்கிறீங்க, லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்கீங்க, நண்பரோட நல்லா இருக்கீங்க, வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ளா இருக்குது. இப்போ 7 போயிட்டு இருக்கு, எனக்கு இதெல்லாம் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இது நீங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்தது. ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களை கைடு பண்ணிடுவேன். நான் இதை பிரேயரா மற்றவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தேன்.
இப்போ அதையே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம ராஜேஷ் இதை சொல்லி தரேன், என்ன பண்ணுவேன், நான் வந்து இதெல்லாம் எடுத்து நானே எரிச்சு போட்டு ராஜேஷ்கெல்லாம் சரியா போச்சு அப்படின்னு மேட்டுப்பாளையம் பத்திரம் போய் கும்பிட்டு வந்துடுவேன். ராஜேஷ் சரியாயிரும். நான் செய்யற பொழுது என்னுடைய சக்தியை கொஞ்சம் இழப்பேன். எனக்காக ப்ரே பண்ணுறது ஈஸிங்க. நான் ராஜேஷ்காக ப்ரே பண்ணும்போது என்னுடைய மைண்ட் எனர்ஜி குறைஞ்சிரும். நிறைய ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். நோயிலிருந்து அவங்க தற்கொலை என்ன வருங்க, கையை கத்தி எடுத்து இப்படி கிழிச்சுப்பாங்க. அதை நான் தான் நிறுத்துறேன். இதே தியானத்தை சொல்லி கொடுத்து நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதத்தை பொறுத்தது. உங்கள் ஜாதகத்தில் போய் பாருங்கள், 7 லட்சம் உங்களை டெஸ்ட்ராய் பண்ணிடும்னு இருக்குதுன்னா நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபோர்காஸ்ட். பாருங்கள், மழை அப்படியே துளிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் மழைக்கு பயந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ மழை வந்துச்சுன்னா நாங்கள் கொடை எடுத்து வர விட்டுட்டோம். இப்போ கொடை இருந்துச்சுன்னா கேமரா கொடையில் பிடிச்சிட்டேன்னா நான் அப்படியே ரெக்கார்டை நான் கண்டினியூ பண்ணிடுவேன். இல்லை பாதியில் நிறுத்தி நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இது சுச்சுவேஷன். எனக்கு 7 சனி, ஜென்மச்சனி, ஏகப்பட்ட ஹர்டல். நான் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் 6 நாளாக பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, பயங்கரமான டிஸ்டன்ஸ், உடம்புக்கு சரியில்லாமல் போயிடுது, டிஸ்டர்ப் ஆகிறேன். அப்போ இத்தனையும் தாண்டி தான் பண்ணுறேன். ஆனால் நான் பாசிட்டிவாக பண்ணுறேன். ஒரு வேலையை எடுத்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஜென்மச்சனி, எனக்கு கஷ்டம்னு சொல்கிறதில்ல. அப்போ நீங்கள் கஷ்டம்னு சொன்னால் கஷ்டத்தை அட்மிட் பண்ணிடுவீங்க. கஷ்டத்தை அட்மிட் பண்ணால் கஷ்டம் தான் திரும்பி வரும். அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அழகாக பிளான் பண்ணலாம். இந்த 83 நாட்களில் அறிவு திறமையும் அட்டகாசமாக இருக்குது. பணம் சம்பாரிச்சிடலாம். ஏன்னா 9ஆம் பறையாக லாபஸ்தானத்தை குரு பார்க்குறான். ஏன்னா அடுத்த வருஷம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடையாது. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு திணற போகிறீங்க. ஜூன் 2க்கு பிறகு மேசராசிக்கு கஷ்டம் வரும். அப்போ இந்த 83 நாட்களில் பணம் சம்பாரிச்சணும். உங்களுக்கு 1000 ரூபாய் கஷ்டம் வரும்னா இந்த 83 நாளில் அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாரிச்சிருங்க. பல கோடிகள் சம்பாதிக்கிற ட்ரை பண்ணுங்க. சில கோடியாவது சம்பாதிங்க. அல்லது 10 படி உயர வேண்டிய இடத்துல 100 படி உயர்ந்துருங்க. கஷ்டகாலம் வரும்போது 50 படி இறங்கினா கூட ஸ்டில் 50 படி மேலே இருப்பீங்க. அப்போ பிளான் பண்ணி அச்சீவ் பண்ண வேண்டிய அருமையான 83 நாட்கள். பெருத்த லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். லைஃப் பார்ட்னர் அருமையாக இருக்கலாம். சுப செலவு நிறைய பண்ணுங்க. இரவு நேரத்தில் அப்படியே வாரத்துக்கு ஒரு முறை வெளியில் போங்க. ஒய்ஃபோட, குழந்தையோட நல்லா டின்னர் சாப்பிடுங்க. என்டர்டெய்னிங்காக இருங்க. என்ஜாயபிளாக இருங்க. அந்த அன்பு சந்தோஷமா நீங்கள் அந்த அன்னலட்சுமிக்கு கொடுக்குற மரியாதை, அந்த சாப்பாட்டை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு வச்சுக்க. ராத்திரி நேரத்தில் அந்த அன்னலட்சுமி உங்களுடைய 1 மில்லியன் பணமாக கூட மாறுவா. உங்களுடைய மருந்தாக மாறுவா. உங்களுடைய கல்யாணமாக மாறுவா. உங்களுடைய பணமாக மாறுவா. உங்களுடைய நிம்மதியாக மாறுவா. உங்களுடைய வண்டி வாகனமாக மாறுவா. பாரு, ராத்திரி நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன வேணாலும் நல்லது நடக்கலான்னு தான் இருக்குது. நீங்கள் பாருங்க, கொள்ளக்காரர், ரவிடி, அயோக்கிய, தெல்லவேரி, மொல்ல மாதிரி பவரை மிஸ்யூஸ் பண்ணுறவன் எல்லாருமே ராத்திரி நல்லா இருக்கான். அப்போ ராத்திரி நல்லா இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்காக பகலில் ஜெயிக்கிறான், வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். ஆகவே இரவு நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக அருமையாக நிம்மதியாக இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. அதனால் இது ஒரு அருமையான காலம். என்னுடைய கைடன்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா 7 சனி இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 7.5 வருடங்களுக்கு நல்ல மென்டர் வேணும், நல்ல கைடு வேணும், நல்ல அஸ்ட்ராலஜர் வேணும். கைடு இல்லாமல், அஸ்ட்ராலஜர் இல்லாமல், மென்டர் இல்லாமல் ட்ராவல் ஆகிறது கஷ்டம். உங்களுக்கு தியானம் வேணாலும் கற்றுக் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரே வாரத்தில் எதை வேண்டாம் துவங்கிடலாம். மெடிடேஷன் லேர்னிங் ஆரம்பிச்சுக்கலாம். ஜாதகத்தை பார்த்துடலாம். 2 வீக்ஸில் ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் அவர் ராயல் லைஃப். ஈவன் 7 சனியில் கூட இந்த குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சேஃபர் பிளான். அந்த பிளான் பண்ணி இந்த குரு 3ஆம் வீட்டில் இருக்கிற பொழுது நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த விரைய சனி அடுத்த 1.5 வருஷம் உங்களை அடித்து காலி பண்ணுறதுக்கு பார்க்கும். 2026 ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகுதான் ரியல் விரைய சனி உங்களை பிடிச்ச ஆட்ட போகுது. அதற்கு முன்னாலேயே அந்த விரைய சனியில் நீங்கள் 100 அடி கீழே வருவீங்கன்னா நீங்கள் 3ஆம் வீட்டு குருவில் நீங்கள் 200 அடி மேலே போயிடணும். அதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுற நம்பர்களை என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். நன்றி நம்பர்களே.